இஸ்ரேல் சென்று அந்த நாட்டின் அதிபரை சந்தித்து ஆற தழுவி தமது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு சோனியா காந்தி அம்மையார் நரேந்திர மோடியை விமர்சனம் செய்திருக்கிறார். நீங்கள் கள்ள மௌனம் காப்பது ஏகாதிபத்தியங்களுக்கு துணை போவதாக இருக்கிறது, ஜனநாயகத்தை சிதைப்பதாக இருக்கிறது, சர்வதேச அமைதியை கெடுப்பதாக இருக்கிறது என்று மோடியை விமர்சித்திருக்கிறார். சோனியா காந்தி அவர்களின் இந்த விமர்சனத்தை நாம் வரவேற்கிறோம். இந்தியாவில் உள்ள ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போக்கு உலக அமைதியை சீர்குலைக்கும், யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சர்வதேச தாதாவாக டொனால்டு டிரம்ப் ஒரு மனநோயாளியை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எண்ணெய் வளமிக்க நாடுகள் அனைத்தையும் தன் கட்டுக்குள்ளே கொண்டு வருகிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்தியா உட்பட பல நாடுகளை அச்சுறுத்தி, வரி விதிப்பின் மூலம் அச்சுறுத்தி தன் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட முயற்சி செய்யக்கூடிய ஈரான் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் நாம் துணை நிற்போம் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் 2 நாளில் அறிவிக்கப்பட்டது. இந்த ஓரிரு நாள் இடைவெளியில் அழைப்பை ஏற்று ஓடி வந்த இடதுசாரி கட்சிகளின் தோழர்கள் அனைவருக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். தோழர்கள் பேர் தான் விடுதலை சிறுத்தைகள், ஆனா விலங்கில்லாத நம்பர் 1 அடிமைகள். பூனைக்கு கூட மீச இருக்கும், அதனால அது புலி ஆயிடாது. வேங்கை வயல், மானாமதுரை, திருநெல்வேலி, நாங்குநேரி, மரக்காணம், கள்ளக்குறிச்சின்னு எங்க தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலும், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் நம்ம திரும்ப பிஜேபி கோல்டன் பீச்ல இருக்கிற பொம்மை மனுஷன் மாதிரி சைலண்ட் ஆயிடுவாரு. ஆனா ஈரான்ல குண்டு போட்டாலோ, உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சாலோ உடனே கொந்தளிச்சுக்கிட்டு வயலண்ட் ஆயிடுவாரு. இவர் என்ன அரசியல் பண்றாருன்றது திருமாவுக்கும் தெரியாது, திருமாவை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் தெரியாது. இவர் ஒரு முரட்டு பீஸ்னா இன்னொரு முத்தி போன பீஸ் இருக்கு, அவர் தான் கமல்ஹாசன்.